السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها، فإن الله ينزل فيها لغروب الشمس إلى سماء الدنيا فيقول: على من مستغفر لي فأغفر له، على من مسترزق فأرزقه، على مبتلي فأعافيه، على كذا على كذا حتى يطلع الفجر. رواه ابن ماجه أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இல்லஹு சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், வழித்தோன்றர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஷபே பராத்துடைய இரவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரவுடைய சிறப்புகளை பற்றி நாம் வருடந்தோறும் பல செய்திகளை, சிறப்பு அம்சங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே சில சிறப்புகளை நாம் இந்த இரவிற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய, அவருடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய சிறப்புகளை நாம் இன்று பார்க்க போகின்றோம். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த இரவை நமக்கு வழங்கியதே மிக பெரும் வாக்கியம். இந்த இரவில் நமக்கு இங்கே ஒன்று கூடி இந்த இரவின் சிறப்புகளை கேட்டு அறிந்து, இந்த இரவை அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுத்தி கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் என்று சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடை தானே. காரணம், நம்முடைய வழக்கத்திலே ஒரு பேச்சை நாம் சொல்லுவோம், புது கணக்கு போடுவது என்பதாக சொல்லுவோம். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும், எந்த தொழிலாக இருந்தாலும் ஆண்டு கணக்கு, புது கணக்கு என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு வருடமும் ஆரம்பம் முதல் இறுதி வரை அவருடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கொள்முதல், வியாபாரம், வரவு செலவு எல்லாத்தையும் லாபம் முதல் கொண்டு கணக்கு போட்டு அடுத்த வருடத்திற்குரிய செயல்பாடுகளை இன்னும் சிறப்பாக எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில முன் தயாரிப்புகளை, முன்னேற்பாடுகளை நாம் செய்வது உண்டு. முதல் வருடத்திலே கடந்து போன வருடத்திலே ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டால் அந்த நஷ்டங்களை நாம் வரக்கூடிய ஆண்டிலே எப்படி சரி செய்வது, நமக்கு வந்திருக்கக்கூடிய லாபத்தை இன்னும் எப்படி அதிகப்படுத்திக் கொள்வது போன்ற நுணுக்கமான பல செயல்களை, விஷயங்களை எல்லாம் நாம் என்ன செய்கின்றோம், ஒவ்வொரு ஆண்டும் கணக்கு போடுகின்றோம். மார்ச் மாதத்திலே புது கணக்கு முடித்து ஏப்ரலில் புது கணக்கு போடுவார்கள். வியாபாரத்துடைய பழக்கம் அப்படி. ஆனால் அல்லாஹுடைய புது கணக்கு என்பது, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய படைப்பாக இருக்கக்கூடிய மனித இனத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புது கணக்கு போடக்கூடிய இரவு தான் இன்றைய பராத்துடைய இரவு. போன வருடத்தில் எப்படியெல்லாம் இருந்தது, வரக்கூடிய ஆண்டில் என்னவெல்லாம் நடக்கும், எல்லாவற்றையும் ஒரு கணக்கு போட்டு அதற்கென்று ஒரு வழிமுறைகளை, நிர்ணயங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து
ஒரு முடிவை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு புதுகணக்கு போலக்கூடிய ஒரு நாளாக இரவாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு இந்த பராத்துடைய இரவை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவின் சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த இரவுடைய சிறப்பை பற்றி குர்ஆனிலே தெளிவாக பகிரங்கமாக சொல்லப்படாவிட்டாலும் கூட இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கின்றான்? ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன், பரக்கத் பொருந்திய இரவிலே நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். இன்னா குன்னா முன்திரீன், நாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், மனித சமுதாயத்துடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நுட்பமான பல செயல்களை எல்லாம் அத்தனை விஷயங்களையும் செயல்பாடுகளையும் பிரித்து அறிக்கக்கூடிய எழுதப்படக்கூடிய ஒரு நாளாக நாம் இந்த இரவை வைத்திருக்கின்றோம் என்று அந்த லைலத்தின் முபாரக்கத்தின் பரக்கத்து பொருந்திய இரவு என்பதற்கு அல்லாஹ் விளக்கமாக அடுத்த வசனத்திலே சொல்லுகின்றார். ரூஹுல் மஆனி என்று சொல்லக்கூடிய தஃப்சீரிலேயும் இன்னும் இது போன்ற எத்தனையோ தஃப்சீர்களிலே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் ஆய்வு செய்யும் பொழுது அந்த குர்ஆனுடைய வசனத்திலே ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், எந்த இரவிலே குர்ஆன் இறக்கப்பட்டதோ அந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த இரவிலே நாம் எல்லாவற்றையும் பிரித்து கொடுக்கின்றோம், எல்லா செயல்பாடுகளையும் ஒவ்வொரு மனிதனுக்குரிய எல்லா விஷயங்களையும் கணக்கு போட்டு பிரித்து கொடுக்கக்கூடிய நாளாக இரவாக அது இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இரவு பராத்துடைய இரவுதான் என்பதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சங்கீதத்திலே இன்னும் ஹதீஸிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர்கள் சஹாபாக்கள் 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் பராத்துடைய இரவு எது, ஷாபான் மாதத்துடைய நடுப்பகுதியில் வரக்கூடிய அந்த இரவுதான் நிஸ்ஃபு ஷாபான் என்பதாக ஹதீஸிலே பெருமானார் சொல்லுவார்கள். நிஸ்ஃபு ஷாபான் என்று சொன்னால் ஷாபான் மாதத்துடைய நடுப்பகுதி. இந்த இரவுதான் 14வது இரவு விழுந்தால் 15 வருகின்றதே, இந்த இரவுதான் பராத்துடைய இரவு. இந்த பராத்துடைய இரவிற்கென்று நிறைய சிறப்புகள் உள்ளன என்பதாக 10 சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ஹதீஸ் பராத்து என்பது கிடையாது, அதிலே வணக்கமெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக நம்மை குழப்பக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களிடமிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். சங்கீதத்தில் முன்னோர்கள் இந்த பராத்துடைய இரவும் லைலத்துல் கத்ர் இரவும் வந்துவிட்டால் ஜெகஜோதியாக இருக்கும் எல்லா பள்ளிவாசல்களிலும் ஜெகஜோதியாக கூட்டம் அலைமோதும். ஆனால் இன்றைக்கு அந்த கூட்டம் குறைந்து போய் இதுவெல்லாம் கூடாது மார்க்கத்திலே இது கிடையாது, இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் என்பதாக சொல்லி நம்மை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்திக் கொள்வத விஷயத்திலே நம்மை பலகீனமானவர்களாகவே அவர்கள் ஆக்கிக் கொண்டுள்ளார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகையினால அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் நாம் ஒரு ஓரமாக வைத்துவிட வேண்டும். ஹதீஸ்களிலே அதனால்தான் ஆரம்பத்திலேயே சொன்னோம், 10 சஹாபாக்கள் இந்த பற்றிய ஹதீஸை அறிவித்துள்ளார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு சஹாபி அறிவித்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய அருமை தோழர்கள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி உங்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் ஒருத்தரை பின்பற்றினால் உங்களுக்கு நேர்வழி கிடைக்காது, நீங்கள் நிறைய பேர்களை நிறைய சஹாபாக்களை பின்பற்றினால்தான் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று பெருமானார் சொல்லவில்லை. யாரை பின்பற்றினாலும் ஒரே ஒரு சஹாபியை நாம் பின்பற்றினாலும் நமக்கு நேர்வழி கட்டாயம் கிடைத்துவிடும் என்பதாக பெருமானார் சொல்லி இருக்க அந்த சஹாபாக்களிலே 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இந்த பராத்துடைய இரவை பற்றி சிறப்பை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுத்துள்ளார்கள். அதனால்தான் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து இந்த இடத்திலே அமர வைத்திருக்கின்றான். யாரெல்லாம் இந்த பராத்துடைய இரவுக்காக நாம் அமர்ந்திருக்கின்றோமோ அத்தனை பேர்களுடைய எல்லா நாட்டங்களையும் அல்லாஹ் இந்த இரவுடைய பரக்கத்தை கொண்டு நமக்கு சிறப்பாக நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. ஆமீன். நம்முடைய எல்லோருடைய வேண்டுதல்களையும் துஆக்களையும் எல்லா அமல்களையும் அல்லாஹ் இந்த இரவில் நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களையும் அல்லாஹ் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அதை முழுமையாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். எதையெல்லாம் கேட்கின்றோமோ அவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வோம். அல்லாஹ் அதையும் கபூல் செய்வானாக. ஆமீன். சங்கீத குருவிலே நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே 7 செய்திகளை தொடர்ச்சியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். 7 செய்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இதா கானத் லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான்,
பெருமானார் சொன்னார்கள், ஷாபான் மாதத்துடைய நடுப்பகுதியின் இரவு வந்துவிட்டால் ஃபகூமு லைலஹா வசூமு நஹாரஹா, அவனுடைய இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், வசூமு நஹாரஹா, அந்த இரவின் பகலிலே, அந்த நாளின் பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அதற்கடுத்து சில செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்திற்கு வருகை தந்து சில கேள்விகளை நமக்கு கேட்கின்றான் என்பதாக சொல்லுவார்கள். இதிலே முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் நமக்கு என்ன சொல்கின்றார்கள்? ஃபகூமு லைலஹா, இந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். எனவே இந்த இரவை முழுமையாக நாம் விழித்திருந்து அமல் செய்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். அடுத்ததாக பெருமானார் என்ன சொல்கின்றார்கள்? அந்த நாளின் பகலிலே நோன்பு வையுங்கள், ஃபசூமு நஹாரஹா, அந்த நாளின் பகலிலே நோன்பு வையுங்கள் என்று பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு பராத்துரி நோன்புலாம் கிடையாது என்று நம்மை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்களே, கவனிக்க வேண்டும். பெருமானார் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினால இன்றைக்கும் பொதுவாக நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், வெள்ளிக்கிழமை தனிப்பட்ட முறையிலே வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும் சில நபர்கள் நோன்பு வைப்பார்கள். அது மக்ரூஹ் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. சிறப்பான நாட்களிலே நோன்பு வைக்கும் நேரத்திலே வெள்ளிக்கிழமை அந்த நாளில் வந்து விட்டால் அப்பொழுது தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் என்று மார்க்கம் நமக்கு சலுகை சட்டத்தை சொல்லித் தருகின்றது. காரணம், ஜுபைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய அருமை மனைவிமார்களில் ஒருவர். வெள்ளிக்கிழமை என்று பெருமானார் அவருடைய தங்கும் நேரம் வந்த பொழுது ஜுபைரியா ரலியல்லாஹு அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இன்று நோன்பு. எப்போ? வெள்ளிக்கிழமை நோன்பு வைத்திருந்தார்கள். அப்பொழுது கேட்டார்கள் பெருமானார், ஜுபைரியாவே, நீ நேற்று நோன்பு வைத்தாயா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், நாளை நோன்பு வைக்கும் ஐடியா நாட்டம் உண்டா? இல்லை, இன்றைக்கு வெள்ளிக்கிழமைக்காக நான் நோன்பு வைத்துள்ளேன், நோன்பை முறித்துவிடு என்று சொன்னார்கள் பெருமானார். காரணம் என்ன? வெள்ளிக்கிழமை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நோன்பு வைக்கக்கூடாது. அதே சமயத்தில் இது போன்ற பராத்துடைய நோன்பு, அரபாவுடைய நோன்பு, இது போன்ற முஹர்ரம் மாதத்தின் ஆஷுரா நாளுடைய நோன்பு, இவைகள் இந்த நேரங்களிலே வெள்ளிக்கிழமை இடையில் வந்துவிட்டால் தாராளமாக வைத்துக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. இதற்கு விளக்கமும் ஹதீஸிலே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கமும் நமக்கு சொல்கின்றார்கள். காரணம் என்ன? யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கென்று சிறப்பாக ஒரு நாளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். யூதர்களுக்கு சனிக்கிழமை பெருநாளாகவும் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பெருநாளாகவும் அல்லாஹ் வழங்கியிருந்தான். அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்தந்த நாளிலே நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நமக்கு இந்த உம்மத்திய முஹம்மதியாவிற்கு வெள்ளிக்கிழமை அல்லாஹ் பெருநாளாக, சிறப்பான நாளாக, நாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த ஜும்மாவுடைய நாளாக வெள்ளிக்கிழமை அல்லாஹ் ஆக்கி கொடுத்துள்ளான். அந்த நாளை கண்ணியப்படுத்துவதற்காக நாம் நோன்பு வைத்தால், வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்றைய நாளில் நோன்பு வைப்பது யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பானதாக ஆகிவிடும் என்று பெருமானார் சொல்லி, அவர்களுக்கு ஒப்பாக நாம் எதையும் செய்யக்கூடாது. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு ஒப்பான காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டித்தான் பெருமானார் வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு வைக்க வேண்டாம். ஆனால் பராத்துடைய நோன்பு நாளை வருகின்றது. பராத்துடைய நாள் நாம் பராத்தை கண்ணியப்படுத்துவதற்காக நாம் நோன்பு வைக்கின்றோம். அரஃபா நாளில் வெள்ளிக்கிழமை வந்தால் அந்த அரஃபா நாளை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் நாம் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கின்றோமே தவிர வெள்ளிக்கிழமையை கண்ணியப்படுத்துவதற்காக நாம் நோன்பு வைக்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு விளக்கத்தை நமக்கு நோன்புடைய விஷயங்களிலே சொல்லித் தருகின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய தினத்திலே பகலிலே நிறைய நபர்கள் நோன்பு வைத்திருப்போம். நாளைய தினமும் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைப்போம். அதற்கடுத்து இன்றைய தினத்தில் நோன்பு வைக்காமல் விடுபட்டு போனவர்கள் முடிந்தால் சனிக்கிழமையும் சேர்த்து வைத்துக் கொள்வது மிக சிறப்பு, நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரும் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை கபூல் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பராத்துடைய இரவை சிறப்பை பற்றி சொல்லித்தரக்கூடிய நேரங்களில் இந்த வசனங்களுக்கு விரிவை தரக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த இரவுடைய சிறப்பிற்கு உதாரணமாக நிறைய பெயர்களை ஒவ்வொரு பெயர்களாக அவர்கள் சொல்கின்றார்கள். லைலத்துல் பராஅத், இந்த இரவு பராஅத் என்று சொன்னால் விடுதலை பெற்றுத் தரக்கூடிய இரவு, நமக்கெல்லாம் விடுதலை பெற்றுத் தரக்கூடிய அற்புதமான ஒரு இரவு என்பதின் காரணமாக லைலத்துல் பராஅத் என்பதாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய ரஹமத்தான மலைகளை, அருள் மலைகளை அல்லாஹ் இந்த இரவிலே பொழிய செய்கின்றான். எனவே இந்த இரவு லைலத்து ரஹமத்துடைய இரவு என்பதாகவும் சொல்லித் தரப்படுகின்றது.
இது போன்ற நிறைய பெயர்களை இந்த நாளுக்கு சொல்லித்தரப்படுகின்றது. இன்னும் ஹதீஸிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்கின்றார்கள், ரிஸ்க், நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய ரிஸ்க்கும் உணவு மற்றும் எல்லா வசதிகளும் விஷயங்களும், அதே போல இந்த வரக்கூடிய ஆண்டிலே யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறக்கப் போகின்றார்கள், வரக்கூடிய ஆண்டிலே யாரெல்லாம் மரணமாக போகின்றார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூலிலே பதிவு செய்வார்கள், உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய ஜனனத்தையும் மரணத்தையும் இரணத்தையும் பதிவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் அடுத்த வரக்கூடிய ஆண்டிலே பிறக்கப் போகின்றார்கள், யார் யாருக்கு எவ்வளவு இரணம் கிடைக்கும், யார் யார் எங்கெங்கே எப்படி மரணமாவார்கள், யார் மரணமாவார்கள், அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவிலே லவ்ஹுல் மஹ்ஃபூல் பலகையிலே அல்லாஹ் எழுத வைத்து எழுதி முடித்து அதை எடுத்து என்ன செய்கின்றான், இந்த இரவிலே அல்லாஹ் எழுதி வைக்கின்றான். லைலத்துல் கத்ர் இரவிலே அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து அதற்கென்று யாரெல்லாம் மலக்குமார்கள் இருக்கின்றார்களோ அவரிடத்திலே அல்லாஹ் ஒப்படைக்கின்றான் என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த விளக்கத்தை தஃப்சீர் ரூஹுல் மஆனிலே நாம் பார்க்கலாம். ஆக ஒவ்வொரு மனிதனுடைய இரணத்தையும் மரணத்தையும் ஜனனத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவிலே பதிவு செய்கின்றான். இன்னும் ஹதீஸிலே பெருமானார் சொல்லுவார்கள், இந்த ஷஅபான் மாதத்திலே ரமலான் மாதத்திற்கு அடுத்தபடியாக ஷஅபான் மாதத்தில் தான் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தார்கள். நான் கேட்டேன், நாயகத்திலே யா ரசூலல்லாஹ், மற்ற மாதங்களை விட ஷஅபான் மாதத்திலே நீங்கள் அதிகமாக நோன்பு வைப்பதற்குரிய காரணம் என்ன என்று நான் கேட்டபொழுது பெருமானார் சொன்னார்கள், ஷஅபான் மாதத்திலே நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகின்றன. என்னுடைய வணக்க வழிபாடுகள் அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்பதாக சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக இந்த ஷஅபான் மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களை எல்லாம் எடுத்து கணக்கு போட்டு பார்க்கின்றான். யார் யார் எவ்வளவு அமல்கள் செய்கின்றார்கள் என்பதாக கணக்கு பார்க்கின்றான். எனவே வரக்கூடிய ஆண்டிலே நம்முடைய ஆயுள் நீளமாக வேண்டும் என்பதற்காகத்தான், நம்முடைய ரிஸ்க் பரக்கத்தாக விஸ்தீர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் சிரமங்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் கடன்களும் பலா முசீபத்துகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு இந்த பராத்துடைய இரவிலே மஹரிப் தொழுகைக்கு பிறகு எல்லா இடங்களிலும் எல்லா பள்ளிகளிலும் வீடுகளிலும் 3 யாசின் சூறாக்களை ஓதி நாம் துஆ செய்து கொண்டிருக்கின்றோம். இது வளமையாக நம்முடைய முன்னோர்களும் காட்டிக் கொடுத்த அற்புதமான ஒரு வழிமுறை. நம்முடைய மௌத்து வரை கியாமத்து நாள் வரை இந்த அமலை நாம் முழுமையாக செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கீதத்திலே எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் இந்த இரவின் சிறப்பை பற்றி முன்னால் வரக்கூடிய சம்பவங்கள் நீண்ட நெடிய சம்பவம். பெருமானார் ஒரு இரவிலே அன்னை அவர்களுடைய வீட்டிலே தங்கியிருப்பார்கள். நடுநிசி நேரத்திலே எழுந்து பார்த்தால் பக்கத்திலே காணவில்லை. அன்னை பெருமானாரை தேடி அன்னை அவர்கள் அருமை மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தேடிக்கொண்டு செல்வார்கள். பல பக்கம் தேடிக்கொண்டு கடைசியாக போய் பார்க்கும் பொழுது ஜன்னத்துல் பகீயிலே பெருமானார் சஜிதாவிலே விழுந்து துஆ செய்து கொண்டிருப்பார்கள். அன்னைய அவர்கள் அருகிலே சென்று பெருமானாரை தொட்டு பார்க்க பெருமானார் எழுந்து சொன்னார்கள், என்ன ஆயிஷா, ஏன் வந்தாய்? உங்களை காணவில்லை என்று தேடி வந்தேன் யா ரசூலல்லாஹ். பெருமானார் சொல்லுவார்கள், எந்த நபியும் தன்னுடைய அல்லாஹ்வுடைய இறை தூதர் யாரும் அவருடைய குடும்பத்தார்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார்கள். நீ தவறாக நினைத்துக் கொண்டாயா? அன்னை அவர்கள் சொல்லுவார்கள், வேறு உங்களுடைய மனைவிமாருடைய யாருடைய வீட்டுக்காவது நீங்கள் சென்றிருப்பீர்களோ என்று தேடி வந்தேன். இல்லை இல்லை, நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம். இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா என்று சொல்லிவிட்டு இந்த இரவின் சிறப்பை பற்றி பெருமானார் வரிசையாக அடுக்குவார்கள். அப்பொழுதுதான் இந்த ஹதீஸை சொல்லுவார்கள், நீங்கள் இந்த இரவிலே நீங்கள் செய்யுங்கள், நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள் என்பதாக வரிசையாக நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்திற்கு வருகை தந்து இந்த இரவிலே யாராவது என்னிடத்திலே பாவமன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா, அலாமி முஸ்தகஃபிரின், யாரா பாவமன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா, பாவமன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களுக்கு பாவமன்னிப்பை அள்ளி வழங்குகின்றேன்.
முஸ்தர்ஸிகின். அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், யாருக்காவது ரிஸ்க் வேணுமா கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிஸ்கை அள்ளி கொட்டுகின்றேன். உங்களுடைய முசீபத்துகள் எல்லாம் தீர வேண்டும் என்று, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நான் தீர்த்து தருகின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொண்டே இருப்பான். எப்பொழுது? ஹத்தா யத்லுஅல் ஃபஜ்ர் உதயமாகும் வரை இந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருப்பான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் அடுத்து சொன்னார்கள், இந்த இரவிலே பனு கலப் கூட்டத்தாரை சார்ந்தவர்கள், அரபு தேசத்திலே அந்த பனு கலப் என்று ஒரு சமுதாயம் உண்டு. அவர்கள் ஆட்டு மந்தைகளை நிறைய வைத்திருப்பார்கள். செம்மறியாடு எப்படி இருக்கும், அதனுடைய முடி எவ்வளவு இருக்கும் என்று நம்மால் கணக்கு போட முடியுமா? ஒவ்வொரு செம்மறியாட்டிலும் எவ்வளவு முடிகள் இருக்கும், லட்சக்கணக்கான முடிகள் இருக்கும். அந்த ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளின் ரோமங்களின் அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான இரவிலே நரகத்திலிருந்து மனிதர்களை அல்லாஹ் விடுதலை செய்கின்றான் என்று பெருமானார் சொன்னார்கள். எனவேதான் பனு கலப் கோத்திரத்தை சார்ந்த அந்த சமுதாயத்து மக்களின் ஆட்டு பண்ணையில் இருக்கக்கூடிய ஆடுகளின் ரோமங்களின் அளவிற்கு நரகவாசிகளை அல்லாஹ் விடுதலை செய்வதன் காரணமாகத்தான் இந்த இரவிற்கு லைலத்துல் பராஅத் விடுதலை பெற்று தரக்கூடிய இரவு என்பதாக சொல்லப்படுகின்றது என்று ஹதீஸிலே பார்க்கின்றோம். இன்னும் ஹதீஸிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அற்புதமான சில செய்திகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் இந்த இரவின் சிறப்பை பற்றி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே தன்னுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பெருநாளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். பெருநாள் இல்லாத சமுதாயம் யாரும் கிடையாது, படைப்புகள் கிடையாது. எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் பெருநாளை வைத்திருக்கின்றான். 6 அறிவு படைத்திருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் பெருநாளை வைத்துள்ளான். சங்கீக்குருவலே கௌசுல் ஆலம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு 2 பெருநாளை வருடத்தில் அல்லாஹ் கொடுத்துள்ளான். ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள், ரமலான் மாதம் முடிந்து நாம் கொண்டாடக்கூடிய நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள். இந்த 2 நாளும் பெருநாளாக மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கின்றான். அதே சமயத்திலே மலக்குமார்கள், பரிசுத்தமான மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் பெருநாளை கொடுத்துள்ளான். அது எது தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், 2 இரவுகளை அல்லாஹ் பெருநாளாக அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். மலக்குமார்களின் பெருநாள் 2 இரவுகள். அதிலே ஒன்று நாம் இருக்கக்கூடிய இந்த பராத்துடைய இரவு, 2வது லைலத்துல் கத்ர் இரவு. லைலத்துல் கத்ர் இரவும் பராத்துடைய இரவும் மலக்குமார்களின் பெருநாள். மலக்குமார்களின் பெருநாளை நாம ஏன் கொண்டாடுறோம்? சங்கீக்குள்ளே அதற்கும் கௌசுல் ஆலம் அவர்கள் அற்புதமான விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். மனிதர்கள் பலகீனமானவர்கள், மனித சமுதாயம் இருக்கின்றது, அது பலகீனமான சமுதாயம். எனவே அவர்கள் இரவில் உறங்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கஷ்டத்தை சிரமத்தை கொடுக்க கூடாது என்பதற்காக ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு பகலிலே பெருநாளை கொடுத்துவிட்டு உறக்கமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் மலக்குமார்கள். அவர்களுக்கு ஆசாபாசம் கிடையாது, நோய் நொடி எதுவும் கிடையாது, அவர்களுக்கு எந்த விதமான உணவு போக்குவரத்துகளும் கிடையாது. பரிசுத்தமானவர்கள், உறக்கமே கிடையாது. மலக்குமார்கள் என்றும் உறங்க மாட்டார்கள், கியாமத்தினால் வரை விழித்துக் கொண்டே இருப்பார்கள். உறக்கமில்லாத மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரவிலே பெருநாளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அவருடைய பெருநாளிலே நாம் கலந்து சிறப்பிக்கின்றோம். எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு பாக்கியம்! நம்முடைய பெருநாளிலே மலக்குமார்கள் வருகை தந்து முசாபஹா செய்வார்கள். ஹதீஸிலே நாம் கேட்டிருக்கின்றோம் அல்லவா? 2 பெருநாளிலும் ஒவ்வொரு தெருவுடைய முக்கிலேயும் முச்சந்திலையும் ஒவ்வொரு தெருவுடைய ஆரம்பத்திலேயும் மலக்குமார்கள் நின்று கொண்டு, வாருங்கள் வாருங்கள், அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான், உங்களுக்கு பாவமன்னிப்பு வேண்டுமா நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்துவான். உங்களுக்கு ரிஸ்க் வேண்டுமா, உங்களுடைய ரிஸ்க் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் அதை பெற்றுத் தருவான் என்று ஒவ்வொரு இடத்திலும் நின்று கொண்டு நாம் பெருநாளுக்காக வரக்கூடிய நேரத்திலே நம்மை நோக்கி அவர்கள் வரவேற்று வாழ்த்து சொல்லுகின்றார்கள். தொழுதுவிட்டு நாம் வீட்டுக்கு செல்லும் நேரத்திலே ஒவ்வொரு மலக்குமார்களும் நம்மிடத்திலே முசாபஹா முஆனாகா செய்கின்றார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சங்கீக்குருவிலே நம்முடைய பெருநாட்களிலே மலக்குமார்கள் கலந்து சிறப்பிக்கின்றார்கள், நமக்காக துஆ செய்கின்றார்கள். அவருடைய பெருநாளிலே நாம் கலந்து நாம் என்ன செய்கின்றோம்? சிறப்பிக்கின்றோம். எனவே இந்த இரவிலே மலக்குமார்களின் பெருநாளாக இருக்கக்கூடிய இந்த 2 இரவிலையும் நாம் கலந்து சிறப்பிப்பதின் காரணமாக நமக்கு கண்ணியம் செய்வதற்காக, நமக்கு மரியாதை செய்வதற்காக, நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக, ஆனந்தப்படுத்துவதற்காக மலக்குமார்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நமக்காக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குமார்களுடைய பாவமன்னிப்பு இஸ்திக்ஃபார் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கீதத்திலே அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய நீண்ட நெடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். ஒரு தடவை பராத்துடைய இரவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகை தந்த ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தலையை உயர்த்தி வானத்தை பாருங்கள், தலையை உயர்த்தி நீங்கள் வானத்தை பாருங்கள் என்று சொன்னார்கள். இது எந்த இரவு என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், இந்த இரவிலே அல்லாஹ் தன்னுடைய அருள் வாசல்களை எல்லாம் திறந்து விடுகின்றான். அருள் வாசல்களை எல்லாம் திறந்து விட்டு அல்லாஹ் யாருக்கு எது வேண்டுமானாலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான், சிலரை தவிர, சில நபர்களை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் நபர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகின்றான் என்று அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக நடுநிசி நேரத்திலே நடு இரவை தாண்டிய பொழுது மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது தலையை உயர்த்தி நீங்கள் பாருங்கள், இப்பொழுது தலையை உயர்த்தி நீங்கள் பாருங்கள். பெருமானார் தலையை உயர்த்தி பார்த்தார்கள். சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்பட்டிருந்தன. பூமியில் இருந்து கொண்டே சொர்க்கத்தின் வாசல்களை கண்ட கண்கள் பெருமானாருடைய அற்புதமான கண்கள். சாதாரணமானவர்கள் அல்ல, நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல. பெருமானார் பூமியில் இருந்து கொண்டே சொர்க்கத்தின் 8 வாசல்கள் திறக்கப்படுவதை பெருமானார் கண்டார்கள். அதிலே ஒவ்வொரு மலக்குமார்களும் ஒவ்வொரு செய்திகளை சொல்வதையும் பெருமானார் பார்த்தார்கள், கேட்டார்கள், நமக்கு அறிவித்துக் கொடுக்கின்றார்கள். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள், சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறந்திருக்க முதல் வாசல் திறக்கப்பட்ட நேரத்திலே அதிலிருந்து ஒரு மலக்கு சப்தமிடுகின்றார், தூபா லிமன் ரகஅ ஃபி ஹாதிஹில் லைலா, தூபா, சுபச்செய்தி உண்டாகட்டும், இந்த இரவிலே யாரெல்லாம் ருக்கூ செய்கின்றார்களோ, அல்லாஹ்விற்காக யார் ருக்கூ செய்கின்றார்களோ தொழுகையிலே, யா அல்லாஹ் அவர்களுக்கு சுபச்செய்தி உண்டாகட்டும், நற்செய்தி உண்டாகட்டும், அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று ஒரு மலக்கு என்ன செய்கின்றார், மக்களுக்கு சுபச்செய்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். முதல் வானத்தின் மலக்கு. இரண்டாவது வானத்திலே இதே போல இன்னொரு மலக்கு நின்று கொண்டு அவர்கள் கூவிக்கொண்டே இருக்கின்றார்கள், தூபா லிமன் சஜத, இந்த இரவிலே யாரெல்லாம் அல்லாஹ்விற்காக சஜிதா செய்கின்றார்களோ அவர்களுக்கு சுபச்செய்தி உண்டாகட்டுமாக, நற்செய்தி உண்டாகட்டுமாக, அவருடைய பாவங்களெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கட்டுமாக என்று இரண்டாவது வானத்தின் மலக்கு துஆ செய்கின்றார். மூன்றாவது வானத்தின் மலக்கு அடுத்ததாக சொல்கின்றார்கள், இந்த இரவிலே யாரெல்லாம் துஆ செய்கின்றார்களோ, யா அல்லாஹ் அவர்களுக்கு சுபச்செய்தி உண்டாகட்டும், அவருடைய துஆக்கள் எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எவ்வளவு பெரிய அற்புதமான துஆக்கள், பெரும் மலக்குமார்களுடைய அற்புதமான துஆக்கள் நம் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டுமாக. ஆமீன். மூன்றாவது வானத்தின் மலக்கு இப்படி துஆ செய்ய, நான்காவது வானத்தின் மலக்கு அடுத்ததாக கேட்கின்றார்கள், தூபா லிஸ்ஸாகிரீன், இந்த இரவிலே யார் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சுபச்செய்தி உண்டாகட்டுமாக. ஐந்தாவதாக இருக்கக்கூடிய மலக்கு அடுத்ததாக சொல்கின்றார், பகா மின் ஹஷியத்தில்லாஹ், இந்த இரவிலே யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக கண்ணீர் வடித்து அழுது புலம்பி, யா அல்லாஹ் உன்னை நான் பயப்படுகின்றேன், என்னுடைய தண்டனைகளுக்கு நீ தண்டனை எனக்கு கொடுத்து விடாதே, என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக யார் கண்ணீர் விட்டு அழுகின்றார்களோ, தூபா அவர்களுக்கு நற்செய்தி சுபச்செய்தி உண்டாகட்டுமாக என்று ஐந்தாவது வானத்தின் மலக்கு சொல்ல, சொர்க்கத்துடைய வாசலின் மலக்கு சொல்ல, ஆறாவது சொர்க்கத்தின் வாசலில் இருக்கக்கூடிய மலக்கு சொல்கின்றார், தூபாலின் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் எல்லோருக்கும் சுபச்செய்தி உண்டாகட்டுமாக. ஏழாவது வானத்திய சொர்க்கத்துடைய வாசலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய மலக்கு சொல்கின்றார்கள், ஹல் மின் சாயிலின் ஃபயுஅதி ஸஅலஹு, இந்த இரவிலே யார் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான், யார் எதை கேட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கட்டும் என்பதாக, நீங்கள் யார் எதை கேட்கின்றீர்களோ உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் கேளுங்கள் கொடுப்போம் என்பதாக ஏழாவது சொர்க்கத்தின் வாசல் நின்று கொண்டிருக்கக்கூடிய மலக்கு சொல்கின்றார். எட்டாவது சொர்க்கத்தின் வாசல் நின்று கொண்டிருக்கக்கூடிய மலக்கு அடுத்து சொல்கின்றார்கள், ஹல்மி முஸ்தக்ஃபிரின், யாராவது பாவமன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா, நீங்கள் பாவமன்னிப்பு தேடுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். 8 சொர்க்கத்துடைய வாசல்களிலிருந்தும் மலக்குமார்கள் இப்படி கூவிக்கொண்டே இருப்பார்கள். பெருமானார் கேட்டார்கள், இப்படி எதுவரை நடக்கும்? 8 சொர்க்கத்தின் வாசல்களும் திறக்கப்பட்டு ஒவ்வொரு சொர்க்க வாசலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் இப்படி துஆ செய்து கொண்டிருக்கின்றார்களே, இந்த நிகழ்வு எதுவரை இருக்கும் என்பதாக கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், காலை ஃபஜ்ர் உதயமாகும் வரை, ஃபஜ்ர் உதயமாகும் வரை மலக்குமார்கள் இப்படி துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். சங்கீதத்திலே இதில் எதையும் நாம் விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் இதிலே சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் 8 சொர்க்கத்தின் வாசல்களிலும் நமக்காக திறக்கக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கீதத்திலே அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், இந்த இரவுடைய சிறப்பை பற்றி அடுத்ததாக பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். குர்ஆனிலே ஒரு வசனம் உண்டு.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்ல வரக்கூடிய வசனம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய, அதிகமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய வசனம் தான். இது ஒன்றும் தெரியாத வசனம் அல்ல. ஒவ்வொரு ஜுமாவிலேயும் குத்பாவிலே இது ஓதப்படும். நிறைய நேரங்களிலே இந்த வசனங்களை சொல்லப்படும். நாம் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கேட்டு இருக்கின்றோம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் தன்னுடைய நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, முஃமினானவர்களே, நீங்களும் அந்த நபியின் மீது, அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக் கொண்டே இருங்கள். இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். இப்ப பெருமானார் மீது அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்கின்றார்கள். மூமினானவர்களை நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த வசனத்தை யார் ஓத கேட்டாலும் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். இந்த வசனத்தை நாம் ஓத கேட்டாலே பெருமானார் மீது ஸலவாத்து சொல்வது நம் மீது வாஜிப் என்பதாக கிதாபுகளிலே பதிவு செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கீக்குருவிலே எதற்காக இதை சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இந்த பெருமானார் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற இந்த வசனம் இறக்கப்பட்ட இரவு இந்த பராத்துடைய இரவு. அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை வழங்கியிருக்கின்றான் பெருமானாருக்கு. எனவேதான் பெருமானார் சொல்லுவார்கள், எனக்காக என் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற வசனத்தை இந்த இரவிலே தான் அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். எனவே இந்த இரவிலே என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள், இந்த இரவிலே அதிகமாக என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அது எனக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பெருமானார். சங்கீக்குருவிலே நமக்கு 2 விதமான, ஒரே கல்ல 2 மாங்காய் என்று, ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா நம்முடைய வழக்கத்திலே. என்ன, ஒரு கல் எடுத்து அடிச்சா 2 மாங்காய் கீழே விழுகும். அது ஒரு கல்லுக்கு 1 மாங்காய் விழுங்கிறது சாதாரணமான விஷயம். ஆனால் ஒரே கல்லில் ஒன்றுக்கும் மேற்பட்டது விழுந்தால் அது நமக்கு லக்கு, அதிர்ஷ்டம். அதுபோல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவிலே நாம் இருக்கக்கூடிய இந்த இரவு இருக்கின்றதே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய அற்புதத்தை வைத்துள்ளான் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்படியும் சொன்னார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் அதிகமாக என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். காரணம், உங்களுடைய அமல்கள் எல்லாம் என்னிடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன. நீங்கள் என் மீது ஸலவாத்து ஓதினால் அதை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் என் முன்னால் அல்லாஹ் சமர்ப்பித்து காட்டுகின்றான். அதற்கென்று தனியாக ஒரு மலக்கை அல்லாஹ் படைத்து வைத்துள்ளான். என் மீது ஸலவாத்து சொல்வதை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் அவருடைய வேலை. கியாமத்து நாள் வரை அவருடைய வேலை இதுதான், வேற எந்த வேலையும் அவருக்கு கிடையாது. என் மீது ஸலவாத்து சொல்வதை யார் எந்த இடத்திலே எப்படி அமர்ந்து கொண்டு சொல்கின்றார்களோ அந்த ஸலவாத்தை என்னிடத்தில் எத்தி வைக்கக்கூடிய அந்த வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என் மீது ஸலவாத்தை எத்தி வைப்பார்கள். எனவே நீங்கள் வெள்ளிக்கிழமை அதிகமாக என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் அவர்கள். சங்கீக்குருவிலே பராத்திரி இரவிலே நாம் இருக்கின்றோம். விழுந்தால் வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரே கல்ல 2 மாங்காய். பராத்துடைய இரவிலே தான் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற வசனம் இறக்கப்பட்டது. அடுத்ததாக வெள்ளிக்கிழமை இரவிலேயே நாம் இருக்கின்றோம். நாம் இந்த இரவிலே ஸலவாத்துகளை அதிகமாக ஓதினால் கண்டிப்பாக பெருமானாருடைய பிரியத்திற்கும் ஷஃபாத்திற்கும் ஆகும் பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகமாக ஸலவாத்துகளை ஓதி பெருமானாருடைய பிரியத்திற்கும் ஷஃபாத்திற்கும் நெருக்கத்துக்கும் உரியவளாக ஆகும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த இரவை, பராத்துடைய இரவை சிறப்புகளை முழுமையாக விளங்கி இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளையும் அனாதைகளையும் குடும்பத்தார்களையும் பெற்றோர்களையும் அரவணைத்தவர்களாக ஆதரித்தவர்களாக வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய மரணத்துடைய நேரத்திலே கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறிய வண்ணம் சொர்க்கத்திலே நம்முடைய தங்கு மிளத்தை கண்டு ரசித்த வண்ணம் அல்லாஹுடைய அவனுடைய ஹபீபுடைய பொருத்தத்தை நெருக்கத்தை பெற்ற நிலையில் ரூஹு பிரியும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்களிலிருந்தும் வானம் பூமி ஆபத்திலிருந்தும் அல்லாஹுடைய படைப்பினங்களின் தீங்கிலிருந்தும்
பிரச்சனைகளிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் கடன்களிலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து பிறரிடம் கையேந்தாமல் வாழ்ந்த மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சங்கைக்குரியவர்களே, உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் துவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.